friends, welcome to our channel என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ப்ரான் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பண்ணது பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பெஷல். இது பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான கிரேவி. இந்த ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, ஆனியன் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆனியனையும் இதோட ஆட் பண்ணிடலாம். நான் 400 grams வந்து ப்ரான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை அதில் போட்டுருங்க. பச்சை மிளகாவையும் அதில் போட்டுடுங்க. இந்த ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதே டைமில் நல்ல ஆனியன் வெந்துடணும். வேகாமல் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம கிரேவியோடு சாப்பிடும்போது அது கடிப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. நல்ல ஆனியன் வெந்துட்டால் தான் நம்ம சாதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்குமே கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நான் ஆக்சுவலாக ஆனியன் போட்டதுக்கப்புறம் ஆனியன் வேகிறதுக்கு உப்பு வந்து மொத்தமே சேர்த்து நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை எடுத்து சேர்த்துக்கணும். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நிறைய சேர்த்தோம், வெங்காயம் நிறைய சேர்த்தோன்னா கிரேவி வந்து நல்லா வரும். அதே டைமில் பார்த்திங்கன்னா தக்காளி நிறைய சேர்த்தோன்னா தக்காளியோட அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து வந்துடும். காரத்தை கம்மி பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு காரமாக தான் வேணும், தக்காளி வந்து அந்த புளிப்பு இது வேண்டாம், நமக்கு தக்காளி டேஸ்ட் வேண்டாம்னு நினச்சோன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 இல்லை 1.5 தக்காளி போட்டாலே போதும். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். தக்காளியுமே வந்து நல்லா வெந்து குழப்பாகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நம்ம கரண்டி வச்சு குத்தி விட்டுட்டே இருந்தோம்னு சொன்னால் வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்காது. சீக்கிரமாகவே வந்து நமக்கு தேவையான அந்த பக்குவம் வந்து வந்துடும் நமக்கு. இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம இதில் ஒரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனில் வந்து நல்லா நிறையவே எடுத்து போடணும். அதாவது ஒரு ஸ்பூன் கரெக்டாக அளந்து போடாமல் அதை விட எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி போடணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அதே ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி. நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருப்போம் இல்லையா, மிளகாய், தனியா, அதெல்லாம் மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிளகாய் பொடியும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த கிரேவியை வந்து நல்லா அந்த ஆனியன் அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிரேவி மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் நிறைய போட சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு ப்ரான் சாப்பிடும்போது உடம்பெல்லாம் குத்தல் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கும் இஞ்சி பூண்டு நம்ம நல்லா ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால்.
இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 400 கிராம்ஸ் ப்ரானையும் பார்த்திங்கன்னா அதுலேயே ஆட் பண்ணிடணும். நம்ம போட்ட ப்ரான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கிரேவியோடு வந்து நம்ம போட்ட ப்ரான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா பாதி அளவு வந்து ப்ரான் வந்து வெந்துடும். நம்ம ப்ரான் அப்படியே மேலேயே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ப்ரானில் வந்து அந்த கிரேவியில் நம்ம சேர்த்ததெல்லாம் ஆட் ஆகாது. இப்போ வந்து ஆஃப் டம்ளர் மட்டும் தண்ணியை ஆட் பண்ணுறோம். அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறனால தான் தண்ணியை ஆட் பண்ணுறோம். குட்டி ப்ரான்ஸாக இருந்தால் தண்ணியே தேவையில்லை. நம்ம அந்த கிரேவிலேயே பெரட்டி விட்டுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படின்னா அப்படியே வெந்துடும். பெரிய ப்ரான்றனால நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லெட் போட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரான் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் மட்டும்தான் மேலே வந்திருக்கு. ஸோ அந்த எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக இது பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுடணும். இப்போ நம்மளோட சூப்பரான ப்ரான் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரான் கிரேவியை வந்து பார்த்திங்கன்னா காரம் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இல்லையா, குழம்பு, சாம்பார், ரசம், இல்லைன்னா ஒரு புளி சாதம், லெமன் ரைஸு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இல்லை வெறுமனே ஆனியன் போட்டு சாதம் தாளித்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த சைடிஷ் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இல்லை சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட வந்து சைடிஷாக இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான ப்ரான் கிரேவி வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.